ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். இது சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கண்ணை இமை காப்பது போல, கண்மணியைப் போல என்னை காத்தருளி வழிநடத்தும் என்று தேவனை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள். ஆனால் சத்துரு நம்மிடத்துல நம்மை எப்படி கவிழ்க்கலாம் என்று வகை தேடுவான். நமக்கு தீமை உண்டு பண்ணுவதற்கு வழிவகை பார்ப்பான். ஏன்னா தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் இருக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும் பொழுது அவனால் சத்ருவால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் பரிசுத்தத்தை விட்டு நாம் விலகினால் அவன் நம்மை மேற்கொண்டு தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வரும்படி செய்து விடுவான். இதற்காகத்தான் அவன் நம்மை பல காரியங்களில் விழப்பண்ணுவது, சிக்க வைப்பது, மறைமுகமாய் நம்ம எடுத்துக்கொண்டு போய் எதிலையாவது சிக்க வச்சிருவான். நீங்க பார்த்தீங்கன்னா ஏவாளும் ஆதாமும் நல்ல ஒரு கப்பிள்ஸ், நல்ல ஒரு வாழ்க்கை. அவங்க தேவன் வருவார், அவர்களோடு பேசுவார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர் வருவார், தோட்டத்தில் உலாவுவார். ஆதாம் ஏவாளோடு பேசுவார். அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள். ஆனால் பிசாசுக்கு அது பிடிக்கல. என்ன பிடிக்கல? தேவனோடு அவர்கள் பேசுகிறது, தேவன் இவரிடத்துல பேசுகிறது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. இதை ஏதாவது உடைக்கணும். உடனே அவன் வேலையை காட்டுறான். எப்படி? ஏவாள் அந்த தோட்டத்துல பராமரிக்கிறதுக்கு ஏவாளும் ஆதாமும் அங்கங்க போய் அந்த தோட்டத்தை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நம்மால் உடனே வரான். பிசாசு அங்க வந்து நின்றுக்கிட்டு, ஏவாளே, இந்த தோட்டத்திற்கு கனியெல்லாம் புசிக்கலான்னு சொன்னாரா? ஆமாமா, நாங்க எல்லா கனியும் புசிக்கலாம், அந்த மத்தியில் இருக்கிற அந்த கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா அப்படின்னு அவன் மைண்டை குழப்புறான். இவன் மைண்டை குழப்புனது மட்டும் இல்ல, அந்த பழத்தை பார்க்க பண்ணுகிறான். அது அவனுக்கு அழகா இருக்கு, புசுப்புக்கு ஏற்றதா இருக்கு. போறா, பறிக்கிறா, சாப்பிட்றா, அதை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்குறா. ஆதாமுக்கு தெரிஞ்சு போச்சு, அது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, இவ செய்யறா. இவன் எலும்பின் எலும்பு, மாம்சத்தின் மாம்சம், இவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் அதை சாப்பிட்டு விட்டான். அவ்வளவுதான். அவங்க அதற்கு பின்பு தேவனோடு பேசுகிற காரியம் நிறுத்தப்பட்டது. சாபம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவர்களை விலக்கி போட்டார். இந்த காலை வேளையில தேவனோடு நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிக்க அவன் பல காரியங்களை கையாளுவான். வேதத்துல பல இடத்துல அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு, இஸ்ரவேல் மனிதர்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அது மட்டும் இல்லை,
அவங்க செய்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தங்கள் தேவர்களுக்கு பலகாரங்களை சுட்டு அதை இவர்களுக்கு புசிக்க கொடுத்து அந்த விக்கிரகங்களை பணிந்து கொள்ளும்படி செய்தார்கள். இத செய்ததுனால என்ன நடந்துச்சு? தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. இதனால இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாமும் பாலாக்கும் சேர்ந்து சபிக்க முடியாத இஸ்ரவேல் ஜனங்களை இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இறங்கி சில காரியங்களில் 24,000 பேர் மரித்தார்கள். யோசித்து பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இவனுக்கு தாவீது சொல்லுகிறது போல, கண்மணியை போல என்னை காத்தரலும், என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஏன்னா தீங்கு எனக்கு விரோதமா இருக்கிறது, பொல்லாப்பு எனக்கு விரோதமா இருக்கிறது, அசுத்தாவிகள் எனக்கு விரோதமா இருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறார்கள். நீர் ஒருவர் தான் என்னை காக்க முடியும். அவர்தான் நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிறவர். There is no any other protection we had in this world without Jesus Christ, the name of the Lord Jesus Christ and the blood of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய காரியம் இயேசுவின் நாமமும் இயேசுவின் இரத்தமும். அது நம்மை பாதுகாக்கும், அது நம்மை மீட்டுக்கொள்ளும், அது நம்மை தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும். நம்மை பாதுகாக்கிற பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுல பெரிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு தருகிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம சில நேரங்களில உலக மனிதர்கள் இதெல்லாம் பாவம் இல்ல, இதெல்லாம் சாபம் இல்ல, இது உலக வழக்கு தானே, இதை நம்ம செய்யறதுனால என்ன தப்பு, இது உலக வழக்கு தானே, இதை நம்ம நடப்பிக்கிறதுனால என்ன தப்பு, இது உலக வழக்கு தானே, இதை நம்ம நிறைவேற்றுவதனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களில் அழகாக நம்ம இழுத்து கொண்டு போய் நடு சந்தில நிறுத்தி விடுவார்கள். அங்க தேவ கோபம் இறங்கி வரும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பெண், ஒரு தாய் தகப்பன், அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளில் மூத்தவள், இடையில் ஒரு மகன், கடையில் ஒரு பெண். 3 பிள்ளைகள். அவர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். பயங்கர வைராக்கியம், ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியம். நகை போட மாட்டாங்க, ஆலயத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க, கர்த்தரை நல்லா தொழுது கொள்வாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அப்பா அப்படி வளர்த்தாரு. எல்லாரும் அப்படி இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அந்த குடும்பம் பரிசுத்தத்தில், பக்தியில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மையாயிருந்தாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை எனக்கு பல வருஷமா தெரியும். ஏன்னா அந்த கடைசி சகோதரி என்னுடைய சகோதரியோட நர்சிங்ல கூட படித்தவர்கள். அதனால் அந்த குடும்பத்தை பற்றி நன்றாக அறிந்திருந்தேன். திடீரென்று அந்த சகோதரருடைய தகப்பனார் மரித்து போனார். வயதானவர் மரித்து போனார். அவர் வயதானவர் மரித்து போன பின்பு அந்த தாயார் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதியற்றவளாய் இருந்திருக்கிறார். வெளியில பார்த்தீங்கன்னா நகை போடாது, ஊழியத்தெல்லாம் முன்னணிக்கும். ஆனா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய தரம் கெட்ட வாழ்க்கை. மூத்த பெண் தகப்பன் இறந்த உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லுது, அம்மா நான் ஒரு
ஒரு மனிதனை காதலிக்கிறேன், அவரை திருமணம் செய்யணும். திருமணம் செய்யணும்னா நான் நகை போடணும். அதனால நான் நகை போட போறேன். உன்கிட்ட கேட்கல. நான் நகை போட்டு நாளைக்கு நகை போட்டிருந்தா நீ ஏன் நகை போட்டிருக்கேன்னு கேட்காத. ஏன்னா நான் அவரை கல்யாணம் பண்ண போறேன். முடிஞ்சா கல்யாணத்துக்கு வா, இல்லைன்னா வீட்டில் இரு. இந்த தாயாருக்கு ஒன்றும் சொல்ல விடல. மூத்த மகள் அப்படி போனா. இளையவன் தகப்பன் மரித்த பின்பு இளையவனை கண்டிப்பாய் நடத்த முடியாத தாய் விட்டுவிட்டால் அவன் குடிகாரனாய் மாறிட்டான். மூன்றாவது மகள், அவளும் திருமணத்திற்கு முன்பு வரை நகை போடல, அந்த பரிசுத்தம், அந்த சபை ஆராதனை இதுலெல்லாம் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டா, ஒருவனை நான் காதலிக்கிறேன், மறுபடியும் அம்மா கிட்ட வந்து. அவங்க அம்மா சரி, ஆனா ஒரு கண்டிஷன், அக்காவை போல நீ போயிடக்கூடாது, சர்ச்சில் தான் திருமணம் நடக்கணும். ஓகே, நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன்ல கேட்டா, அந்த மனுஷன் நார்த் இந்தியாவை சார்ந்தவன். அவளும் சரின்ட்டான். திருமணம் தானே, கல்யாணம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துக்கு சர்ச்சுக்குள்ள கல்யாணம் நடக்குது. அந்த பிள்ளை நகை போடல, ஒன்றும் கிடையாது. சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துக்கு போனா அந்த பொண்ணு முதல் முறையா அவ்வளவு நகையோட நிக்கிறா. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது, பாஸ்டருக்கு ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, அவளுக்கு நெற்றில குங்குமம், என்னென்னமோ சாங்கியங்கள் அவளுக்கு செய்து ரிசப்ஷன்ல நிறுத்தி வச்சிருக்கா. பாஸ்டர் போய் பார்த்துட்டு அந்த சிஸ்டர் கூட்டியது, என்ன சிஸ்டர்? அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது பாஸ்டர், திடீர்னு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை, வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வேற நடத்த முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணோடனே வச்சு செய்வோன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த பெண் அந்த பெண் வந்து ரொம்ப அழகா இருப்பா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் இந்த மாதிரி செய்ததுனால வெண் குஷ்டம் அவளை பிடித்தது. தேவ கோபாக்கினை இறங்கி வந்தது. அந்த குடும்பம் சின்ன பின்னமாய் போனது. சகோதரி ஒரு பக்கம் மூத்தவள், நடுவில் உள்ளவன் ஒரு பக்கம், இவள் ஒரு பக்கம். அந்த குடும்பத்தினுடைய காரியத்தை இப்பொழுது நீங்கள் திரும்பி பார்த்தால் சிதைக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கிறது. எதற்கு சொல்றேன்னா, தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும், பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில பிசாசு எந்த விதத்துல வேணா உள்ள வருவான். அவனுக்கு இடம் கொடுக்காம இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இடம் கொடுத்தா இந்த மாதிரி தோல்வியை நாம் சந்திக்க நேரிடும். அதனால இந்த காலை வேளையில ஒரே ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. ஏசப்பா, என்னை கண்மணி போல காத்தருளும். இந்த நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணியை போல காத்தருளும் என்ற ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை காணப்படும். ஆமென்.